சமைச்சவங்கள பாராட்டுறதுக்காக அப்பத்தா ராஜாங்கத்துக்கு ஒரு தங்க மோதிரத்தையே போட, ஆனா தமிழோ சேதுவோட கையில அன்பா ஒரு முத்தத்தையே கொடுத்துட்றாங்க. இதை பார்த்துட்டு மொத்த குடும்பமும் சந்தோஷத்துல நின்றுக்கிட்டு இருக்க. ஆனா ஈஸ்வரிக்கும் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அமைதியா இருக்கவே முடியல. அவங்களுக்கு வயிறு அப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா பொம்பளைங்களும் கிச்சனுக்குள்ள போய் பார்த்தா கிச்சனே தலைகீழா இருக்கு. அதுவும் இதை பார்த்துட்டு அப்பத்தா, இதுக்கு தான் இந்த பயலுகளை கிச்சனுக்குள்ளேயே விடக்கூடாதுன்னு சொல்கிறது. பாருங்க கிச்சனை எப்படி நாசம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்ல, உடனே தமிழும், என் ஆசைப்படி இன்னைக்கு கிச்சன் அவங்களோட பொறுப்பு, அவங்க சமைச்சாங்கன்னா க்ளீன் பண்ண வேண்டியதும் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை கூப்பிட்டு, நீங்கள் இந்த கிச்சனை க்ளீன் பண்ணாதான் என்னோட இன்னைக்கு ஆசையை நீங்கள் நிறைவேற்றின மாதிரி ஆகும்னு சொல்ல, உடனே சேதுவும் கொஞ்சம் கூட யோசிக்காம மொத்த கிச்சனையும் எல்லார் கூடயுமே சேர்ந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக அங்கே வந்த ராஜாங்கமும், நீங்கள் எதுக்காக இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, உடனே சேதுவும் நிலைமையை புரிய வைக்க, ராஜாங்கமும், அப்போ என்ன நானும் சேர்ந்து தானே வேலை செய்யணும், வாங்க எல்லாரும் ஒன்றாவே வேலை செய்யலான்னு சேது கூட சேர்ந்து ராஜாங்கமும் முழு கிச்சனை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த ஈஸ்வரியும் அவங்களோட பொண்ணுக்கிட்ட போயிட்டு இது எல்லாத்தையுமே சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல், தமிழ் ஒன்றும் அவ்வளோ சாதாரண பொண்ணு கிடையாது, அவளை நான் குறைச்சி எடை போட்டுட்டேன், கூடிய சீக்கிரம் அவளை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கான ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு கேவலமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த பக்கம் மொத்த கிச்சனையும் க்ளீன் பண்ணிட்டு வந்த சேதுவுக்கு தமிழ் இந்த கை இன்னைக்கு எவ்வளோ வேலை செஞ்சுருக்குன்னு சொல்லிட்டு மொத்தமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சேதுவும், சரி உன்னோட அடுத்த ஆசை என்னன்னு கேட்க, தமிழும், இப்போவே என்னோட ஆசை எல்லாமே நிறைவேறிடுச்சு, அதனால எனக்கு இதுக்கு மேலே எதுவுமே வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் சேதுவோ அடம்பிடிக்க, தமிழும், சரி நம்ம இந்த ஞாபகங்கள் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஃபோட்டோ ஷூட் பண்ணலாமான்னு கேட்க, அடுத்த நாள் சேது அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கான ஏற்பாடையுமே பண்ணிடுறாங்க. ரெண்டு பேரும் செம்ம ஜாலியாக பேராக நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கத ஈஸ்வரியும் அவங்களோட பொண்ணும் பார்த்துட்டு செம்ம எரிச்சலோடு நின்றுக்கிட்டு இருக்க. ஆனால் ராஜாங்கமும் வீட்டில் இருக்கவங்க மற்ற பேரும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ கைஸ், இப்போ ஒரு வழியாக தமிழ்ச்செல்வியோட எல்லா ஆசைகளையும் சேது நிறைவேற்றிட்டாங்களா? அப்படி இல்லைனா இன்னும் வேறு ஏதாவது காமெடியான ஆசைகள் தமிழ்ச்செல்விக்கு இருக்குமா? அப்படி இல்லைனா தமிழ்ச்செல்வி ஏதாவது ஒரு சீரியஸான ஆசையை சேதுக்கிட்ட கேட்டு அது மூலயமா ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கா?